ஆரம்பிச்சிச்சுல்ல, சவுண்டில் கட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் தர்பூசணி என்கிற காயை பற்றி, அந்த காயிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த வெயில் சீசனில் நமக்கு பேர் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் வகைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் தான் இந்த தர்பூசணி என்கிற காய். இந்த தர்பூசணி காய் உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய். இந்த உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய இந்த பருக்கள், இங்கெல்லாம் பருக்கள் எல்லாம் வரும், முகப்பருக்கள் வரும், அல்லது வெள்ளை கொப்புளங்கள், சிகப்பு கலரில் கொப்புளங்கள், கண் எரிச்சல் போன்ற நிலைகள் நமக்கு ஏற்படுகிறது இந்த வெப்ப காலங்களில். இந்த வெப்ப காலத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு தர்பூசணி ஒரு அற்புதமான உணவாக அமைந்திருக்கிறது. இந்த தர்பூசணியின் நன்மைகளை முதலில் பார்க்கலாம். தர்பூசணி அதிகமாக நார்ச்சத்துக்கள் கொண்டதும் அதிக நீர்ச்சத்து கொண்டதுமாய் இருக்கிறது. இந்த தர்பூசணியை நாம் சாப்பிடுவதால் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. அதே போல் இந்த உடலை குளிர்ச்சியாக்குகிறது. தர்பூசணி வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் பல உபாதைகளை அது ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்கிறது. ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு சாப்பிட்டு விட்டு பிறகு தர்பூசணி சாப்பிடலாம். அளவு கடந்து சாப்பிடக்கூடாது. முதலில் சாப்பிடும் விதத்தையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக எனர்ஜி தரக்கூடியது, சத்துக்கள் அடங்கியுள்ளது என்று சொல்லி அதிகமாக சாப்பிட்டால் இந்த உடலுக்கு கேடும் தரும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தர்பூசணியை அளவோடு சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கிறது. இப்போது ஆண்களுக்கு, பெண்களுக்கு பொதுவாகவே இது ஒரு நல்ல எனர்ஜி தரக்கூடிய ஒரு பழம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனைகள், பாலியல் தொல்லைகள், தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான பழம் தர்பூசணி. விந்தணுவை கட்டுவதற்கும் விந்த அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்வதும் இந்த தர்பூசணிக்கு ஒரு நல்ல வேலையாக இருக்கிறது. தர்பூசணியில் உள்ள அந்த சத்துக்கள் நமக்கு அந்த திரவத்தை அதாவது அதிகரிக்கவும், விரைப்புத்தன்மையை அதிகரிக்கவும் இந்த தர்பூசணி பெரிய பங்காற்றுகிறது. அதுபோல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிலக்கு பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர் கட்டிகள், ஃபைபர் கட்டிகள் போன்ற கட்டிகளை வராமல் தடுக்கக்கூடிய பெரும் பங்கு ஆற்றுகிறது இந்த தர்பூசணி. இது உணவு மாத்திரமல்ல, இது மருந்தாகவும் பயன்படுகிறது. இதை நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும். அளவோடு பயன்படுத்தும் போது அபரிவிதமான அற்புதங்களை இந்த தர்பூசணி நமக்கு செய்கிறது. சரி, இந்த தர்பூசணியை இரவில் சாப்பிடலாமா என்று நீங்கள் கேட்கலாம். தர்பூசணியை இரவில் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் இதில் அதிகமாக நார்ச்சத்துக்கள் அடங்கியிருப்பதனால நாம் இரவில் சாப்பிட்டால் ஜீரணிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதனாலே இதை இரவில் சாப்பிடக்கூடாது. பகலில் காலை, மாலை, மதியம் அப்படி சாப்பிடலாம். இரவில் சாப்பிடுவது கூடவே கூடாது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் என்று பார்த்தால் எல்லாரும் சாப்பிடலாம். வயது ஆனவர்கள், அதாவது வயது ஆனவர்கள் இதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்கள் சாப்பிட வேண்டும்.
ஏனென்றால் ஜீரண பிரச்சனை வயதானவர்களுக்கு ஏற்படும். ஜீரணம் சரியாக ஏற்படாது, ஜீரணிக்காது. அப்படி தொந்தரவுகள் உள்ளவர்கள் இதை சாப்பிடவே கூடாது. ஏனென்றால் மீண்டும் அது அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுக்கடுத்தது, இந்த தர்பூசணி பழச்சாறை ஒரு கப் அளவிற்கு தினமும் சாப்பிட்டு வரும்பொழுது, 2 வேளை காலை மாலை சாப்பிட்டு வரும்போது, நம்முடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தாக இந்த தர்பூசணி சாறு பயன்படுகிறது. இதை உணவுக்கு முன்பாக சாப்பிட வேண்டும். அதாவது வயிற்றில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது. அதை உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தர்பூசணி சாறு நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த அமிலத்தன்மையிலிருந்து அந்த காரத்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இது செய்கிறது. அப்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், செரிமான பிரச்சனை, அதாவது இந்த வயிற்று உபோசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதை சரி செய்யக்கூடிய அற்புதமான வேலையை இந்த தர்பூசணி செய்கிறது. மலச்சிக்கலை சரி செய்கிறது. ஆகையினாலே மலச்சிக்கலை சரி செய்கிறது. ஒரு மனிதனுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே அவன் ஆரோக்கியமாகவும் வாழலாம், நீண்ட ஆயுளோடும் வாழலாம். அப்படியானால் இந்த ஒரு தர்பூசணி பழம் எத்தனை வேலை செய்கிறது பாருங்கள். நல்ல ஆயுளை கூட்டக்கூடிய அற்புதமான வேலையை செய்கிறது. கண் பார்வைக்கு சிறந்தது. கண் பார்வையில் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. இது போக தர்பூசணி ஒரு காம பெருக்கி என்று சொல்வார்கள். அதாவது காமத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அதற்காக அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். எதை சாப்பிட்டாலும் ஒரு அளவோடு தான் சாப்பிட வேண்டும். அளவுக்கு மீறினால் இது ஆபத்தை உண்டு பண்ணும். அதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இது அலர்ஜியை கொடுக்கக்கூடிய பழமாகவும் இருக்கிறது. அப்படி அலர்ஜி ஏற்படக்கூடியவர்கள் இந்த பழத்தை தவிர்ப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு தலை சிறந்த ஒரு பழம். அவர்களுடைய உடல் நன்றாக வெப்பம் அடையாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். அதே நேரத்தில் சிறுநீரை லகுவாக வெளியேற்றக்கூடிய ஒரு பழமாகவும் இது அமைகிறது. கர்ப்பிணிகள் சாப்பிடலாம், பயமில்லாமல் சாப்பிடலாம். சிறுநீர் பிரச்சனை உள்ளவர்கள், சிறுநீரகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், இந்த சிறுநீர் பாதையில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடலாம். அந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷாக அந்த சாறு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சிறுநீர் பாதையிலே இருக்கக்கூடிய எரிச்சல்கள், உபாதைகள் சரி செய்யப்படுகிறது. அவற்றை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்பூசணி சாறில் உண்டு. தோல் பிரச்சனைகள், அதாவது முகங்களில் கொப்பளங்கள் வரும், முகப்பருக்கள் வரும். இந்த பருக்களையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. இந்த தர்பூசணி சாற்றை முகத்தில் பூசிக்கொண்டு ஒரு 20 நிமிடம் கழித்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு வந்தாலே முகம் நன்றாக பிரகாசமாக பளபளப்பாக இருக்கும். இது மாத்திரமில்லை, இந்த தர்பூசணி அதிகமாக நம்முடைய முகத்தை அழகுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய அழகு சாதனங்களிலே இந்த தர்பூசணி சாறை சேர்க்கிறார்கள். அந்த தர்பூசணி சாறு அதில் சேருவதனாலே இந்த முகத்தில் உள்ள அந்த தோல் நோய்களை அது அழிக்கிறது. கரும்புள்ளி வெண்புள்ளிகளை இது அறவே ஒழிக்கிறது. அதாவது முகத்தில் ஒரு சிலருக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக வரும், இல்லை வெள்ளை வெள்ளையாக வரும். வெண் புள்ளிகள் என்பது அது வேறு வழி, அது வேறு நோய். வெண் குஷ்டம் என்பது அது அல்ல. ஏதாவது அடிபட்டோ இல்லை இந்த கொப்பளங்கள் முகப்பருக்கள் அந்த தழும்புகளெல்லாம் அங்கங்கே இருக்கும். அந்த தழும்புகளை மறைப்பதற்கு இந்த தர்பூசணி சாறு ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு
1 கப், அதாவது 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தேங்காய், இதை நன்றாக கலந்து இதை பேஸ்ட் பதத்தில் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கழித்து சுத்தமான தண்ணீரில் முகம் கழுவி வந்தால் உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த தழும்புகள், அந்த கட்டிகள், முகப்பருக்கள், கருவளையம் இது போன்றவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு இந்த தர்பூசணி உதவி செய்கிறது. இந்த சீசன் இப்பொழுது தர்பூசணி என்பதனால இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தர்பூசணியில் ஒரு அற்புதமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறது. அதாவது நல்ல எனர்ஜியை தரக்கூடிய சத்துக்கள் இருக்கிறது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு பழம் தர்பூசணி. இதை அனைவருமே சாப்பிடலாம். சிறு பிள்ளைகள் கூட சாப்பிடலாம். இது உடலுக்கு எனர்ஜி தரக்கூடியதும், வெப்பத்தை தணிக்கக்கூடியதும், சிறுநீர் பாதையில் உள்ள அடைப்புகளை உடைத்தெறிவதும், நம்முடைய இரத்தத்திற்கு தேவையான சத்துக்கள் இந்த தர்பூசணியில் அடங்கியிருக்கிறது. ஆகையினால இந்த தர்பூசணியை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.